Hi friends, welcome to Siva Lotus Garden. நம்ம சேனலுக்கு எல்லாத்தையும் வரவேற்கிறோம். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு சின்ன சேல் வீடியோ தான் நம்ம பார்க்க போகிறோம். ஒரு 3 வெரைட்டி கொண்டு வந்திருந்தாலும் அது சூப்பரான வெரைட்டி தான் நம்ம கொண்டு வந்திருக்கோம். கோல்டன் சன்செட்டுங்கிற ஒரு ஆரஞ்சு கலர் லோட்டஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஆரஞ்சு கலரில் இது வரைக்கும் லோட்டஸ் பார்த்துருக்க மாட்டீங்க. இதுவும் நியூவாக வந்த ஒரு வெரைட்டி தான். நம்ம சேனல்லையும் அதோட வீடியோ அப்லோட் பண்ணியிருப்போம். சேல் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் ஃப்ளவர்ஸ்லாம் நம்ம பார்த்துட்டு சேல் வீடியோக்குள்ளே போயிடலாம். பாருங்கள், நம்ம பார்த்துக்கிட்டு இருக்க இந்த வெரைட்டி நேம் வந்து ஹசாபதின்கிற ஒரு சூப்பரான வெரைட்டி தான். பாருங்கள், இங்கேனே ஒரு மொட்டு இருக்குது. தண்ணிக்குள்ளேயும் இன்னும் நிறைய மொட்டு வருது. ஒரு சூப்பரான வெரைட்டி தான் இந்த வெரைட்டி. இதுவும் ஒரு நியூ வெரைட்டி தான், ட்ரெண்டிங்கில் போயிட்டுருக்கு. இதோட டியூபர்ஸ் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. டியூபர்ஸ் கிடைக்கிறப்ப நான் இன்ஃபார்ம் பண்ணுறேன். நம்ம குரூப்லேயும் அப்லோட் பண்ணுவோம், நம்ம சேனல்லையும் அப்லோட் பண்ணுவோம். நம்ம குரூப்பில் ஜாயின் பண்ணுறவங்க வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். எனக்கு ஹாய்னு போட்டு விட்டிங்கன்னா நான் ஜாயின் பண்ணி விட்ருவேன். பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. ஒரு சூப்பரான வெரைட்டி தான் ஹசாபதிங்கிறது. நம்ம அடுத்து பார்க்குற வெரைட்டி அருணிமாங்கிற ஒரு சூப்பரான வெரைட்டி தான். நம்ம கடைசியாக கூட சேல் போட்டிருந்தோம். டியூபர்ஸ் எல்லாம் சேல் ஆகிருச்சு. நம்ம பெரிய டியூபர்ஸ் எல்லாம் சேல் பண்ணிவிட்டு ஒரு சின்ன ரன்னர் தான் நம்ம பிளான்டிங் பண்ணியிருந்தோம். பாருங்கள், இதுமாரி பாசி இருந்தால் கூட நீங்கள் எடுத்துடணும். தண்ணிக்குள்ளே கைவிட்டு பார்த்தீங்கன்னா பாசிலாம் வந்துடும். வாங்க நம்ம சேல் வீடியோக்குள்ளே போயிடலாம். நம்ம ஃபஸ்ட்டு பார்க்குற வெரைட்டி நேம் வந்து ஆக்டோபஸ்ங்கிற ஒரு வெரைட்டி தான். இது வந்து ஒரு 3 கலர் மிக்ஸ் ஆன மாதிரி ஒரு கலரில் இருக்கும். நல்ல ஒரு ட்ராபிக்கல் வெரைட்டி தான். நம்ம இன்றைக்கி ஒரு ஆஃபர் ப்ரைஸில் கொண்டு வந்திருக்கோம். நம்ம பார்க்குற இந்த டியூபர் வெறும் 150 மட்டும்தான். பாருங்கள், 1 2 3 கிலோ 4 5 6 க்ரோத் டிப் இருக்குது. நல்ல ஒரு ஹெல்த்தியான டியூபர், வெறும் 150 மட்டும்தான். நம்ம ஆஃபர் ப்ரைஸில் கொடுக்குறோம். இந்த ப்ரைஸ்க்கு வந்து யாராலையுமே கொடுக்க முடியாது 150க்கு ஆக்டோபஸ்ங்கிற வெரைட்டி. பாருங்கள், நல்ல ஒரு ஹெல்த்தியான டியூபர். பாருங்கள், பாருங்கள், இதுவும் நல்ல ஒரு ஹெல்த்தியான டியூபர் தான். இதுவும் 150 தான். பாருங்கள், இது 100 ருபீஸ் டியூபர். நல்ல ஒரு சூப்பரான வெரைட்டி தான் ஆக்டோபஸ். பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. இந்த டியூபர் வந்து மெயின் க்ரோத் டிப் உடஞ்சிருச்சு. இதை நம்ம பிளான்டிங் பண்ண வச்சுக்குவோம். பாருங்கள், மெயின் க்ரோத் டிப் உடஞ்சாலும் நிறைய க்ரோத் டிப்ஸ் இருக்குது பக்கத்தில். பாருங்கள், இந்த க்ரோத் டிப் போனாலும் இங்கே ஒரு க்ரோத் டிப் இருக்குது. இந்த பிளாக் கலர் எடுத்துட்டிங்கன்னா இங்கே ஒரு க்ரோத் டிப்பு தெரியும். ஃப்ரெஷ் டியூபர் தான், நம்ம இன்னும் இதெல்லாம் எடுக்கலை. இந்த பாருங்க, இங்கே ஒரு க்ரோத் டிப் இருக்குது. கீழே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு க்ரோத் டிப் இருக்கும். இந்த லீஃப் இடையில இங்கே ஒரு க்ரோத் டிப் இருக்கும். பொறுமையாக நீங்கள் எடுக்கணும். பார்த்தீங்கன்னா இது ரன்னரு. இந்த ரன்னர் வந்து நம்மளே பிளான்டிங் பண்ணிடுவோம். இதை நம்ம பிளான்டிங் பண்ணுறப்ப ஹெல்த்தியாக வளரும். இதே நம்ம கொரியர் போட்டுக்கிட்டோன்னா அவங்க பிளான்டிங் பண்ணி வளர ஒரு 90% தான் வாய்ப்பு. ரன்னர் பிளான்டிங் பண்ணால் அது உங்களுடைய ரிஸ்கில் பிளான்டிங் பண்ணுறது தான். அது வளரும், வளராமல் போகலாம். ஒரு சில வெரைட்டியில் டியூபரே கிடைக்காது, ரன்னர் மட்டும்தான் கிடைக்கும். அது மாதிரி வெரைட்டினா நம்ம க்ரீன் ஆப்பிள் சொல்லலாம். அது நல்லா ஹார்டன் பண்ணி அனுப்பி பிளான்டிங் பண்ணுறப்ப அது ஹெல்த்தியாக வளர்ந்து வந்துடும். பாருங்கள், நம்ம அடுத்து பார்க்குற வெரைட்டி கிரண்யாங்கிற ஒரு வெரைட்டி தான். பாருங்கள், இந்த 2 டியூபர் வந்து சோல்ட் அவுட் ஆகிடுச்சு. இது வாங்கிட்டாங்க. பேலன்ஸ் ஒரு 3 டியூபர் சேலுக்கு இருக்குது. பாருங்கள், இந்த டியூபர்ஸ் வெறும் 100 ருபீஸ் மட்டும்தான். நல்ல ஒரு 4 க்ரோத் டிப் இருக்குது. ஒரு ஹெல்த்தியான டியூபர் தான். நீங்கள் வெளியில் வாங்கினாலும் இந்த டியூபர் ஒரு 150 200 சொல்லுவாங்க. நம்ம சேனலில் லோ ப்ரைஸில் தான் கிடைக்கும். பாருங்கன்னா கூட ஒரு மொட்டு இருக்குது. பாருங்கள், இங்கே இது இருக்குது மொட்டு தான். இது மாதிரி மொட்டோடு இருக்க டியூபர் நல்ல ஒரு சூப்பரான வெரைட்டின்னு ஒரு அர்த்தம் தான். பாருங்கள், இவ்வளோ பெரிய டியூபர், நல்ல ஒரு லாங்கான டியூபர் தான். கீழே வரைக்கும் க்ரோத் டிப் இருக்குது. பாருங்கள், 1 2 3 அங்கே ஒரு 4 5 க்ரோத் டிப் இருக்கும். இந்த டியூபரை அப்படியே மடக்கி வச்சு நான் உங்களுக்கு கொரியர் போட்டுருவேன். நல்ல ஒரு ஹெல்த்தியான டியூபர் தான். பாருங்கள், பாருங்கள், இது 120 டியூபர் தான். நல்ல ஒரு ஹெல்த்தியான டியூபர்.
இதையும் நீங்கள் வெளில வாங்கினீங்கன்னா நல்லா ஒரு 200 சொல்லுவாங்க இந்த டியூபருங்க. பாருங்கள் நம்ம மொட்டோடு இருக்குது பாருங்கள். நல்ல ஒரு சூப்பரான டிராபிக்கல் வெரைட்டிக்கு இதான் அர்த்தம். இந்த மொட்டு உங்களுக்கு பிடிச்சி வளராது, இங்கேருந்து உங்களுக்கு வளரும். இதுலேருந்து கரெக்டாக 1 மந்தில் உங்களுக்கு பூ வச்சிரும். நீங்கள் கரெக்டாக பிளான்டிங் கொடுக்கறத பொறுத்து இருக்குது. பாருங்கள் இதெல்லாம் ரன்னர்ஸ் தான். இது மாதிரி ரன்னர்ஸ் தான் நம்ம பிளான்டிங் பண்ணுவோம் எப்போதும். டியூபர்ஸ்லாம் சேல் பண்ணிவிட்டு நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்குற வெரைட்டி கோல்டன் சன்செட்டுங்கிற ஒரு ஆரஞ்சு கலர் லோட்டஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். பாருங்கள் இந்த டியூபர் வந்து நம்ம 150க்கு தரோம். 150 நல்லா ஒரு ஹெல்த்தியான டியூபர் தான். பாருங்கள் நம்ம அடுத்து ஒரு பெரிய டியூபர் தான் பார்க்க போகிறோம். பாருங்கள் இது வந்து வெறும் 220 ருபீஸ் மட்டும்தான். நல்ல ஒரு 2 டியூபரும் அட்டாச் ஆகி ஒரு டியூபராக இருக்குது. நல்ல ஒரு வெயிட் இருக்குது பாருங்கள், நல்லா உருண்டு வந்திருக்கு டியூபரு. இந்த ப்ரைஸ்க்கு உங்களுக்கு தமிழ்நாட்டில் எங்கேயுமே கிடைக்காது. 220க்கு ஒரு ஆரஞ்சு கலர் லோட்டஸ் புது வெரைட்டி. நல்லா ஒரு பெரிய டியூபர், நிறைய க்ரோத் டியூபர் இருக்குது பாருங்கள். 3 இன்னும் 4 5 6 ஒரு 7 க்ரோத் டியூபர் இருக்குது. நல்ல ஒரு ஹெல்த்தியான டியூபர் தான். இது 220க்கு தரோம், இது 150க்கு தரோம். பொறுமையாக எடுக்கணும். இந்த லீஃப் வந்து மாட்டிட்டு உடையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது க்ரோத் டிப் வந்து. பாருங்கள் இந்த டியூபர் வந்து நம்ம 100 ருபீஸ்க்கு தரோம். நல்லா ஒரு 4 க்ரோத் டிப் இருக்குது பாருங்கள். இவ்வளோ ஹெல்த்தியான டியூபர் 100 ருபீஸ்க்கு எங்கேயுமே கிடைக்காது. இதுவும் நல்ல ஒரு பெரிய டியூபர் தான், ஆனால் நம்ம 100 ருபீஸ்க்கு தான் தரோம். பாருங்கள் இது மாதிரி டியூபர்ஸ் தான் நம்ம பிளான்டிங் பண்ணுவோம். இது அதிகமாக சேலுக்கு போகாது. பாருங்கள் இதுவும் நல்ல ஒரு குட்டி டியூபர் தான். இதையும் நம்ம தான் பிளான்டிங் பண்ணுவோம். இது மாதிரி ரன்னர்ஸ் தான் நம்ம அதிகமாக பிளான்டிங் பண்ணுவோம். இது மாதிரி நீங்கள் ரன்னர்ஸ் உங்களுடைய ரன்னர்ஸையும் நீங்கள் நடுறப்ப அது நல்ல ஹெல்த்தியாக வளரும். நம்ம அடுத்தது பார்க்குறது நமக்கு பிளான்டிங்க்கு வச்சுருக்க ஒரு சில டியூபர்ஸ் தான் நம்ம பிளான்டிங் பண்ணாமல் வச்சுருக்கோம். பாருங்கள் டியூபர்ஸ் நீங்கள் இது மாதிரி தண்ணியில் போட்டு வச்சுருக்கப்போ பச்சை கலரில் மாறும், அது ஒரு பிரச்சனையும் இல்லை. இது மாதிரி ரூட்ஸ் உங்களுக்கு ஃபார்ம் ஆகும். 1 வாரம் ஆகலாம், 2 வாரம் ஆகலாம். தண்ணியில் போட்டு நீங்கள் வெயிலில் வைக்கணும். இது மாதிரி ரூட் நல்லா ஃபார்ம் ஆகணும். பாருங்கள் ரூட் ஃபார்ம் ஆகி இது மாதிரி ரன்னர் க்ரோத் ஸ்டார்ட் ஆகும். இது சென்சிட்டிவான பாட், லைட்டாக நீங்கள் வச்சாலும் உடஞ்சிரும். இது கொஞ்சம் ஸ்லோவாக தான் ஹேண்டில் பண்ணணும். பாருங்கள் நல்லா ரூட் வந்திருக்க ஒரு டியூபர் நான் உங்களுக்கு காட்டுறேன். பாருங்கள் இது திலன்கிற ஒரு வெரைட்டியோட டியூபர் தான். இது மாதிரி நல்லா ரூட் ஃபார்ம் ஆகி ரன்னர் க்ரோத் ஸ்டார்ட் ஆகிருக்கணும். பாருங்கள் அங்கே ஒரு க்ரோத்து ஸ்டார்ட் ஆகியிருக்கு. அங்கே 1 2 3 கீழே வந்தீங்கன்னா இங்கே 4 க்ரோத் டிப் இருக்குது. இந்த திலன்கிற வெரைட்டிலையும் டியூபர்ஸ் நமக்கு சேலுக்கு இருக்குது. பாருங்கள் இவ்வளோ ஹெல்த்தியான டியூபர் நம்ம 200க்கு தான் தரோம். வேணுங்கிறவங்க வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நல்ல ஒரு சூப்பரான வெரைட்டி தான் திலன். பாருங்கள் நல்லா ஒயிட் கலரில் உங்களுக்கு நிறைய ஃப்ளவர்ஸ் தரும். இங்கே பாருங்கள் நம்ம இவான்யாங்கிற ஒரு வெரைட்டி தான் பிளான்டிங் பண்ணோம். நல்ல ஒரு காஸ்ட்லியான வெரைட்டி தான் வாங்கியிருக்கோம். இது ரேட் அதிகம்தான், ஆனால் நமக்கு டியூபர் கிடச்சது என்னமோ சின்ன டியூபர் தான் கிடச்சிது. பாருங்கள் இது பிளான்டிங் பண்ணி ஒரு மாதத்துக்கிட்ட ஆக போகுதுன்னு நினைக்கிறேன். 3 இலை 4 இலை தான் விட்டுருக்கு பாருங்கள். சின்ன டியூபர் பிளான்டிங் பண்ணுறப்ப அது எப்போதும் ஸ்லோவாக தான் வளரும். ஸ்டார்டிங் லீஃப் வந்து சின்னதாக தான் இங்கே பாருங்கள். இதுதான் ஃபஸ்ட்டு லீஃப் வந்திருக்கு. ஃபஸ்ட்டு அப்படியே செகண்டு தேர்டுன்னு குட்டி குட்டியாக இப்போ தான் ஓரளவு மண்ணில் வேர் பிடிச்சிருக்கு. பார்க்குற இந்த வெரைட்டி நேம் வந்து ஒயிட் பேந்தருங்கிற ஒரு நியூ வெரைட்டி தான். நல்ல ஒரு காஸ்ட்லியான வெரைட்டி. ரன்னரே நம்ம 2500க்கு வாங்கினோம். பாருங்கள் நம்ம பிளான்டிங் பண்ணி 1 மந்த் இருக்கும். இப்போ தான் இதுதான் ஃபஸ்ட்டு லீஃபு. பாருங்கள் தான் ஃபஸ்ட்டு, செகண்டு, தேர்டு, ஃபோர்த்து போக போக இப்போ சப் ரன்னருங்க நான் வளருது பாருங்கள். சப் ரன்னர் இங்கேருந்து ஒரு சின்ன ரன்னர் ஸ்டார்ட் ஆகுது. இங்கே பாருங்கள் இப்போ தான் இந்த சைஸுக்கு வந்திருக்கு. உள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன இலை வந்திருக்கு. இது மாதிரி பாசி வந்து நீங்கள் க்ளீன் பண்ணணும். இது மாதிரி தான் நீங்கள் புது வெரைட்டியை கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் பார்த்தா மட்டும்தான் அதுலேருந்து நீங்கள் ஃப்ளவரை எடுக்க முடியும். ஃப்ளவர் டியூபர்ஸ்லாம் ஈஸி கிடையாது. இந்த வெரைட்டி நம்ம ரன்னர் பிளான்டிங் பண்ணுறது ஒரு 90% தான். இது அழுகி போனாலும் நமக்கு போனது தான். திரும்ப நம்ம அந்த ப்ரைஸ் கொடுத்து தான் நம்ம வாங்கணும். நியூ வெரைட்டிஸ்லாம் எப்போதும் கொஞ்சம் காஸ்ட்லியாக தான் இருக்கும், ஆனால் அதில் டியூபர்ஸ் அந்தளவுக்கு கிடைக்காது. ரன்னர்ஸ் திக் ரன்னர் அது மாதிரி தான் நமக்கு நியூ வெரைட்டியில் கிடைக்கும். ஒரு சில வெரைட்டிஸில் டியூபர்ஸே கிடைக்காது. ஏன்னா
அது வந்து எல்லா சீசன்லேயும் உங்களுக்கு ஃப்ளவர்ஸ் கொடுத்துக்கிட்டே இருக்கும். ஃப்ளவர்ஸ் கொடுத்துக்கிட்டு இருக்கப்போ அடியில் டியூபர்ஸ் கிடைக்காது. இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்க இந்த வெரைட்டி நேம் வந்து ஒயிட் மிராக்கிள். இது வந்து நல்ல ஒரு ட்ராபிக்கல் வெரைட்டி. இதோட வீடியோஸ் வந்து நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருப்போம். தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம சந்திப்போம்.